நிஷாவுக்கு எனக்கு நடந்த பிரச்சனை இல்ல. ப்ரோவோக் அப்படின்ற சேனல் என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லி இந்த பையன் வந்து கூட்டு முயற்சியா சேர்ந்து என்னை அட்டாக் பண்ணி என்னோட அனுமதி இல்லாம வீடியோ எடுக்கிறாங்க. கமிஷனர் ஆபீஸ்ல இது பதிவாகணும். என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லி ஒரு இடம். என்னடா இது நிஷா இருக்காங்க, நிஷா கூட எப்படா சண்டை போட்ட? இதே வேலையா தான் சுத்தி திரியிறியா நீயே? மாக்காப்பா கூட சண்டை போட்ட, புகழ் கூட சண்டை போட்ட, கானாவனத்து கூட சண்டை போட்ட, இப்ப அடுத்து நிஷாவா? அடைச்சு வச்சு அநாகரிகமா கொஸ்டின் கேட்டு ப்ரோவோக்ன்ற சேனல். ஓகேங்களா, நான் உடனே மதுரை கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். கமிஷனர் ஆபீஸ் போய்க்கிறேன். பேசி முடிச்சேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் பேசி முடிக்கிறேன். இல்லப்பா, கமிஷனர் ஆபீஸ் போய்க்கிறேன். என்ன பேசி எதுக்கு தள்ளி விடுற பையன்? என்ன எதுக்கு தள்ளி விடுற? நான் கேமரா உடைச்சியே. கேமரா உள்ள வச்சே நீ எதுக்கு அடிச்ச? எதுக்கு உள்ள வச்ச? கேமரா உடைச்சிட்டியா? உள்ள வச்சு அடிச்சுட்டாங்களா? அட பாவி. என்ன எதுக்கு உள்ள வச்சு அடிச்ச? என்ன எதுக்கு இன்டர்வியூ போட்டு உள்ள வச்சு அடிச்ச? கமிஷனர் ஆபீஸ் போ. எதுக்கு என்ன எதுக்கு அடிச்ச? என்ன எதுக்கு அடிச்ச? உட்கார முடியாது. புடிங்க அடிக்கிறீங்க. மக்களே மக்களே ஆவாண்டா, அவரே பயந்துட்டாரு. ஆவுனா கேமரா ஓபன் பண்ணி தமிழ்நாட்டு மக்களேன்னு சொல்லிட்டு கத்த வேண்டியது. அடிக்கிறாங்க மக்களே. நான் கமிஷனர் ஆபீஸ் போறேன். பாருங்க, நான் ஒரு ஆளு இத்தனை பேர் அடிக்கிறாங்க. ஒரு ஆளு கமிஷனர் ஆபீஸ் போறேன். நான் வர்றப்பே என்னை அத்துமீறி. ஓகே 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 மக்களே, அத்துமீறி என்னை அட்டாக் பண்றாங்க. ப்ரோவோக்ன்ற சேனலுக்கு வந்து மக்களே, நான் சொல்றேன் மக்களே, கேளுங்க மக்களே. இவர் பேசுறது மக்களே. ஒரு நிமிஷம் பேச விடுங்க. நான் பேசுறேன். நிஷாவோட வீடியோ இருக்குங்க. ஓ, அப்ப நிஷா கூட தான் அப்படி கேட்டியா? இவ்வளவு நாள் வந்து உனக்கு ஹஸ்பண்டா இருக்காரு, ஒரு நாள் நான் இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு. முன்னாடியே வந்து பாத்தனா அவரோட மனைவி மேல போய் கைய போட்டு செல்லம். இவ்வளவு நாள் நீ வந்து பாத்தனா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. நான் வந்து சொல்றேன், நிஷாக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். என்ன அடிக்கிறாங்க மக்களே, என்ன அடிக்கிறாங்க. இந்த வீடியோ சும்மா தானடா வந்துட்டு இருக்காங்க, எங்கடா அடிச்சாங்க? உடனே அடிச்சு விடுற பாரு, நீ அடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. டேய் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். என்னை அடிச்சு பின்னாடி நான் பிடிக்கலன்னு இன்டர்வியூ வெளியில வந்துட்டேன். இந்த நபர் வந்து என்னை அடிச்சு அடிச்சேன். போலீஸ் ஸ்டேஷன் வா, இப்ப வா, கமிஷனர் ஆபீஸ் போறேன் சார். இன்டர்வியூ கூப்பிட்டு என்னை அவமானப்படுத்தி அடிச்சு என்னை அத்துமீறி இன்டர்வியூ எடுக்கிறாங்க சார். வீடியோ எடுக்கிறாங்க சார். எல்லாம் நீங்க சாட்சி. இன்டர்வியூ 10 நாளா 4 நாளா என்னை கெஞ்சி கதறி கூப்பிட்டுட்டு இன்டர்வியூ சொல்லிட்டு மிரட்டி எல்லாரும் சேர்ந்து அடிக்க பாருங்க மக்களே. இன்டர்வியூ கூப்பிட்டாங்க சார். வந்துட்டு என்ன அன்னெசரியா கொஸ்டின் கேட்டு நீ இன்டர்வியூ கூப்பிட்டு கமிஷனர் ஆபீஸ் போறேன் சார். பாதுகாப்பு கொடுங்க. மேல சேர்ந்து 5-6 பேர் அட்டாக் பண்றாங்க சார். 5-6 பேர் அட்டாக் பண்றாங்க. நான் நிஷாக்கா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க இன்டர்வியூ கொடுக்கறோம்னு சொல்லி ஃபேக்கா வந்து சார் இன்டர்வியூ கூப்பிட்டு இந்த மாதிரி பண்றாங்க சார். இன்டர்வியூ கூப்பிட்டு ஓகேங்களா, இன்டர்வியூ கூப்பிட்டு இல்ல நான் போய்க்கிறேன். கமிஷனர் ஆபீஸ் வாங்க. எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? எதுக்கு என்ன பிடிக்கிறீங்க? ஸ்டேஷன்ல பாத்துக்கிறோம். இன்டர்வியூ கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்க சார். இன்டர்வியூ கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க சார். ப்ரோவோக் சேனல்ல வாங்க, ஸ்டேஷன்ல பாப்போம். ஸ்டேஷன்ல இன்டர்வியூ கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை பாத்துக்கணும் மக்களே. ஒரு ஆளை வந்து இத்தனை பேர் அடிக்கிறாங்க சார். இன்டர்வியூ கூப்பிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு எத்தனை பேர்னு பாருங்க சார். எத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க ஒரு ஆளை இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க சார். இன்டர்வியூ வர வச்சு இல்ல ஸ்டேஷன்ல பாத்துக்கிறோம். இன்டர்வியூ வர வச்சு சார் வாங்க கமிஷனர் ஆபீஸ் உடனே போறேன். கமிஷனர் ஆபீஸ் வாங்க. கமிஷனர் ஆபீஸ் போறேன். இன்டர்வியூ வர சொல்லி ப்ரொமோஷன் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க மேடம். நான் ஒரு டாக்டர், பிசியோதெரபிஸ்ட். இது வழி இல்லையா? எது வழி ஆச்சு? இல்ல சார், அதான் சார் கமிஷனர் ஆபீஸ் போவோம். கமிஷனர் ஆபீஸ் போவோம் சார். அடிக்கிறாங்க சார். இன்டர்வியூ கூப்பிட்டு வெளியில போனேன் போக விடாம இத்தனை பேர் சொல்லி ஒரு ஆளை பண்றாங்க சார்.
இங்க பாருங்க சார், ஒரு ஆளு சார் நான் ஒரு ஆளு சார். என்ன விட சார், நான் ஸ்டேஷன் மட்டும் போக விடுங்க சார். இந்த பசங்க தாராளமா சொல்லுங்க. கார்த்திகா தாராளமா சொல்லுங்க. இருங்க சார் அவங்க இருங்க சார், நான் சொல்றேன். இருங்க சரி சார், சரி. அவங்க எடுக்கிறாங்க, அங்க பாருங்க சார். போன பாக்கெட்ல வைங்க சார். யார எடுக்காதீங்க. சார் நான் என்ன தப்பிச்சு போகணும் சார், என்னை கொலை பண்ணும். இல்ல சார், நான் வெளியில கிளம்புறேன், வெளியில மட்டும் போக விட்டுருங்க. கொஞ்சம் இருங்க. நான் வெளியில கிளம்புறேன் மேடம். சார் நான் வெளியில மட்டும் போறேன் சார். நான் தான் சார், நான் இருக்கேன் அந்த கம்பெனி. என்னை வெளியில மட்டும் போக விட்டுருங்க. கம்பெனி இன்சார்ஜ் நான் தான் உட்கார்றேன். இல்ல சார், இருங்க. இல்ல சார், நான் வெளியில மட்டும் கிளம்புறேன். கேமரா உடைச்சு எப்படி வெளிய போவீங்க? நீ என்ன அடிச்சுட்டு எப்படி ஸ்டேஷன்ல பாத்துக்கிறோம், வாங்க ஸ்டேஷன்ல பாத்துக்கிறோம். ஸ்டேஷன் போவாங்க. இருங்க. ஏங்க அவசரம் போறீங்க? நாங்களே பேசுறோம், உட்காருங்க. எப்படியும் இன்டர்வியூ கூப்பிட்டுருப்பாங்க, நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஈன்னு இழுச்சிட்டு போயிருப்பாரு. அங்க நிஷாவோட வீடியோ காட்டி பிளாக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆளுக்கு பதில் சொல்றதுக்கு எதுவுமே இருந்திருக்காது. பதில் சொல்ல முடியாம இன்டர்வியூவா வழக்கம் போல நிப்பாட்டுங்க, நான் எந்திரிச்சு போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அவங்களும் தடுக்க பார்த்திருப்பாங்க. தடுக்க பார்த்திருக்கப்ப பாத்தீங்கன்னா கேமராவை தள்ளி விட்டுருப்பாரு. உடஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேமராவே உடச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 அடி போட்டிருப்பாங்க. உடனே தலைவன் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேமரா எடுத்து இனி எல்லா பேருமே அடிக்கிறாங்க, நான் கமிஷன் ஆஃபீஸ் போறேன் அப்படின்ட்டு. கேமராவோட மதிப்பு 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் இருக்கும், மேபி அதுக்கு மேலேயே இருக்கலாம். ஸோ அதனால அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி அடிக்க கூட செஞ்சிருக்கலாம். எத்தனை பேர் மேலே தான்டா நீயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவ? ஃபர்ஸ்ட் மாக்காப்பா, கானா தப்புகள், இப்போ இந்த யூடியூப் சேனல் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்றக்க. இதுல நிஷா வேற கமிஷனர் ஆஃபீஸ் வரட்டும், போலீஸ் ஸ்டேஷன் வரட்டும்ன்ற லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கேடா. உனக்குனே ஒரு தனி படம் ஆரம்பிச்சு உன்னோட கேஸை மட்டும் அவங்க ஹேண்டில் பண்ணணும் போல. ஸோ நேற்று தலையை வந்து ஜம்முன்னு படுத்துக்கிட்டு நான் சென்னை போறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன். போன இடத்துல வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு அடிச்சு அனுப்பியிருக்காங்க. தாக்குறாங்க, என்னை தாக்குறாங்க, என்னை அடிக்கிறாங்க. மக்களே, நான் கமிஷனர் ஆபீஸ் போறேன். பாருங்க, நான் ஒரு ஆளு இத்தனை பேர் அடிக்கிறாங்க. நான் ஒரு ஆளு கமிஷனர் ஆபீஸ் போறேன். நான் வர்றப்பே என்னை அத்துமீறி. ஓகே மக்களே, அத்துமீறி என்னை அட்டாக் பண்றாங்க. ப்ரோவோக் பண்ற சேனலுக்கு வந்து மக்களே, நான் சொல்றேன் மக்களே, கேளுங்க மக்களே. பாத்துக்கிறோம். இவர் பேசுறது மக்களே. ஒரு நிமிஷம். பேச விடுங்க. நான் பேசுறேன். இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்த வீடியோல பார்ப்போம். ஆயுஷ்மான் பவா.